ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ப்ரோ எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் நான் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன வந்து எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வீடியோ வந்து அத பத்தின விஷயம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இப்ப தான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, கமெண்ட்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Shutterstockல இந்த ஆப்ஷன வந்து எப்படி சூஸ் பண்றதுங்கிறத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணுங்க. அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா லைசென்ஸ் ஆப்ஷன்னு ஒண்ணு இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லைசென்ஸ் ஆப்ஷனுமே இருக்கும். இமேஜ், வீடியோஸ், டேட்டா லைசென்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? இது வந்து நம்ம லைசென்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், அப்ரூவ் கொடுத்துருக்குறோம். இல்லை இப்போ நம்ம வந்து லைசென்ஸ் ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணாலே போதும். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு மெசேஜ் வருது பாருங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் இதை வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க வந்து ஒன்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு வந்து 1 மாசம் ஆகும். அந்த 1 மாசத்துல வந்து நீங்க திருப்பி வந்து பேக் போவே முடியாது. அந்த 1 மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த 1 மாசம் கழிச்சு வேணா நீங்க வந்து மறுபடியும் வந்து அந்த ஆப்ஷன வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் லைசென்ஸ்ல வந்து எஸ்ன்னு குடுத்துருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இமேஜ் லைசென்ஸ் எஸ்ன்னு குடுக்கும்போது நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? Shutterstock கூட. அந்த கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து இந்த இமேஜ வந்து அவங்களால பை பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து ஈஸியா டவுன்லோட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் இது. இப்ப நீங்க வந்து இல்ல, இது வந்து நான் நோன்னு குடுக்குறேன் அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன்ல போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோட்டோ மட்டுமே தனியா பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து நமக்கு அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகாது. ஓகேங்களா? ரொம்ப சேல்ஸ் வந்து ஆகவே ஆகாது அந்த மாரி நீங்க குடுக்கும்போது. அதனால அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க சூஸ் பண்றது வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் Shutterstockல. ஏன்னா, உங்க ஒரு ஃபோட்டோக்கு மட்டுமே அவங்க பே பண்ணி வாங்கணுங்கும்போது அமௌண்ட்டும் ஜாஸ்தியாவும் இருக்கும். இன்னொன்னு அந்த ஒரு ஃபோட்டோக்கு நம்ம இவ்வளோ பே பண்ணணுமா அப்படின்னு கஸ்டமர் நினைச்சிருவாங்க. ஏன்னா Shutterstockல நம்மள மாரியே வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஃபோட்டோ டவுன்லோட் பண்றதுக்கு அவ்வளோ பே பண்ணணுமான்னு நினைச்சிட்டு, அதுக்கு பதிலா வேற இமேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ உங்க இமேஜ் வந்து ஹை டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் வந்து பண்றதுக்கு வந்து ஈஸியா வாய்ப்பு இருக்கு. பட் இதுல வந்து என்னன்னா, சிங்கிள் ஃபோட்டோஸோ இல்ல சிங்கிள் வீடியோவோ வந்து நம்ம அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணவே முடியாது. எக்ஸ்க்ளூசிவா, நான் எக்ஸ்க்ளூசிவ்ல வந்து சூஸ் பண்ணவே முடியாது. ஒண்ணு நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனுக்கு குடுத்தே ஆகணும். இல்ல அப்படின்னா உங்க அக்கவுண்ட்ட டோட்டலாவே வந்து நீங்க எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற ஆப்ஷனுக்கு மாத்திக்கணும். ஓகேங்களா? நீங்க அப்படி மாத்தும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து உங்களோட சேல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாகும். எனக்கு தெரிஞ்சு Shutterstockல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற ஒரு ஆப்ஷன சூஸ் பண்றத விட, நான் எக்ஸ்க்ளூசிவ்க்கு வந்து நீங்க ஒர்க் பண்றது தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு லைக் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா, Instagram பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி